1:5 பாருங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து இருப்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அந்த கீழே பலம் கொண்டு திடமனதா இரு. ஏன் இந்த வார்த்தையை நான் இப்ப பேசுறேன் அப்படின்னா, ஒரு விஷயம் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே இருக்கின்ற ஒரு பீரியட் இது. சோ அப்போ நிறைய டைம் நான் காட் கிட்ட அழுது ஒரு சில விஷயங்கள்லாம் இப்படியேதான் போயிட்டு இருந்துச்சு இது ஒரு வாரம் ஃபுல்லாவே. எப்பெல்லாம் இந்த உடைஞ்சு போற சூழ்நிலை எனக்குள்ள வருதோ அப்போ ஆண்டவர் என் கூட பேசுற சூப்பரான ஒரு வார்த்தைன்னா அது இந்த வார்த்தை தான். ஏன்னா இது என்னுடைய காலிங்கான ஒரு வார்த்தை. அப்ப ஆண்டவர் அழைச்சது. அது எப்பெல்லாம் நான் பிரேக் டவுன் ஆகுறோங்க. ஒரு சில நேரங்கள்ல எனக்கு வாழ்க்கையில நிறைய சூழ்நிலைகள்ல மனுஷங்கனால நிறைய காரியங்கள் எனக்கு பிரேக் டவுன் ஆகி உட்கார வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. சோ அந்த சமயத்துல எல்லாத்தையுமேங்க எந்த வார்த்தை வருதோ இல்லையோ, நான் மோசேவோடு இருந்தது போல உன் கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்ற ஒரு வார்த்தை வந்துடும். இது போல நிறைய டைம்ல காட் உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட வார்த்தையை கொண்டு பேசியிருப்பார். அந்த வார்த்தை எப்பெல்லாம் நீங்க பிரேக் டவுன் ஆகி கீழே உட்கார்றீங்களோ, அழுகுறீங்களோ, என்னால முடியல ஆண்டவரே, இதுக்கு மேற்பட்டு நான் போக முடியலப்பா அப்படின்னு சொல்லி கதறீங்களோ, மனுஷர்கள் கைவிடும் போது, பொருள் நம்மளை விட்டு போகும்போது, நம்ம நம்பின ஒரு சில காரியங்கள் நம்ம விட்டு அகன்று போகும்போது, அந்த நேரங்கள்ல எல்லாமே ஆண்டவர் யாரு போறாங்களோ இல்லையோ, போறவங்க போட்டோம், ஆனா அவருடைய வார்த்தை மட்டும் பாருங்களேன் நம்மள அந்த இடத்துல ஐயோ இப்படி சோர்ந்து போயிடக்கூடாது. ஒரு வசனம் இருக்குல்ல, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாள் நம்மள என்ன பண்ண மாட்டார் ஆண்டவர், அனுமதிக்க மாட்டார், தப்பி செல்ல அந்த போக்க உண்டு பண்ணுவார். சோ அந்த வார்த்தையை நான் எப்பவுமே பிலீவ் பண்ணணும். அதுதான் விஷயம். ஆண்டவர் நிறைய நேரங்கள்ல பிரேக் டவுன் ஆகும் போதெல்லாம் அப்ப உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் ஒரு வார்த்தை மூலமா பேசியிருப்பார். தைரியப்படுத்துறதுக்கோ அல்லது ஒரு தூக்கி எடுக்கிறதுக்கோ, இந்த சூழ்நிலை விட்டு நீ இப்படி எழுந்துக்கணும், இப்படியே உட்கார கூடாது. பிகாஸ் நம்ம ஆண்டவருக்கு நம்ம எப்பவுமே ஹாப்பியா இருக்கிறது தான் பிடிக்கும். எப்பவுமே தான் புள்ள அழுகிறத கர்த்தர் விரும்ப மாட்டார். சோ இதுதான் என் வாழ்க்கையில் நடக்கிறது. எனக்கு இந்த வார்த்தையை கொண்டு கால ஆறல் மெசேஜ் டைம்ல ஆவியானவர் தெளிவா பேசினார் அப்படின் போது அப்படியே எனக்கு ஃபுல் கம்ஃபர்ட்ங்க. நான் கட்டளை இல்லையா, பலம் கொண்டு திடமனதா இரு, நான் சொன்னல உன்ன இப்படின்னு அவர் அதட்டும் போது அந்த வார்த்தை என்ன உண்மையாகவே என் காயத்தை உள்ளான இருக்கிற அந்த அந்தரங்கத்துல பார்க்கிற அந்த காயத்தை கர்த்தர் ஆற்றினார். இது ஏன் சொல்ல வர அப்படின்னா, இப்போ நீங்க ஏதாவது உடஞ்சு போற இந்த பிரேக் டவுன் பாதையில நீங்க ஏதாவது போயிருந்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசின ஒரு சில வார்த்தைகளை நீங்க கூர்ந்து கவனிச்சு பாருங்க. அப்பா எனக்கு அந்த வார்த்தையை பேசினார், மறுபடியும் ரீகால் பண்ண வைக்கிறார் ஆண்டவர். அதை அகைன் போய் வாசிங்க. வாசிச்சு கர்த்தருக்குள்ள என்ன பண்ணுங்க, திடமனதா இருங்க, தைரியமா இருங்க. இதை நான் உங்களுக்கு புத்தி சொல்றேன். சோ பிரேக் டவுன் ஒரு வாரம் தான் எனக்கு அந்த பிரேக் டவுன் இருந்தது. ஆனா காட் எனக்குள்ள பேசுறதுக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு புது தெம்பு வந்துச்சு. ஓகே ரைட், போ, கடந்து போ, இதெல்லாம் கடந்து போறதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்னோட கூட பேசினார். இதெல்லாம் முடிஞ்சல, உன் லைஃபே முடியல, நீ ஒரு முற்றுப்புள்ளி கிடையாது, இதுக்கப்புறம் தான் ஆரம்பமே உன் வாழ்க்கையில இருக்கு அப்படின்னு சொல்லி காட் உங்களை தேத்தி அதே பூஸ்ட் அப் பண்ணி உங்களை எழுந்துக்க சொல்றாரு. சில காலவேளை பண்ணுங்க. அண்ட் ஆண்டவர் உங்களுக்கு என்று கொடுத்த வார்த்தையை எப்பவுமே நினைவுபடுத்துங்க. அந்த வார்த்தை மேல நம்பிக்கையா இருங்க. என்னைக்காவது அந்த வார்த்தை அவர் சொன்ன ஒரு வார்த்தையை அவர் கண்டிப்பா காப்பாத்துவார்.